வேற யாரும் பேசல போல இருக்கு. அந்த இவரு எலுமலை அந்த இவரு பேசினாரு நினைக்கிறேன். நீங்க சொன்ன எலுமலை பேச அவர் யாரு? அந்த முரளிதரன் பேசினாரு, மணி பேசினாரு. எனிபடி எல்ஸ் நியூ கமர்ஸ் யாராவது பேசுங்க. இதோட தேர்ட் டைம் வந்து நான் சாரோட ஸ்பீச் கேக்குறேங்க. அண்ட் இன்னைக்கு நான் இந்த ஆபீஸ்ல வந்து ஒரு பிடிப்போட வேலை செய்யறேன்னா அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் நீங்க தாங்க சார். டைரக்டரேட்ல வந்து நீங்க ஒரு நாள் ஸ்பீச் கொடுக்கும்போது இந்த டிபார்ட்மெண்ட் சார் சொன்ன மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்டை ஏன் எடுத்த, நானும் பல வர முயற்சி பண்ணுங்க. அப்போ சார் ஒரு டைம் சொல்லியிருந்தீங்க கரும்பு தின்ன கூலியா அப்படின்னு. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், சார் சொன்னது சரிதானே, நம்ம இதை விட ஈஸியான ப்ரொஃபஷன் எங்க இருக்க போகுது, நம்ம ஜஸ்ட் நாலேஜ் மட்டும்தானே நம்ம ஷேர் பண்ண போறோம், அதுக்கு நம்ம வந்து அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தான் எனக்கு டிபார்ட்மெண்ட் மேலேயே ஒரு பிடிப்பு வந்ததுங்க சார். இன்ன வரைக்கும் என்னால வந்து ஐம் ஹாப்பி பீயிங் இன் திஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஐம் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ சார். என்னன்னாங்க சார், நாங்க இவ்வளவு நாள் நம்ம ஒரு 4 விஷயங்களை மட்டுமே புடிச்சுக்கிட்டு இருந்தோங்க. கெரியர் கைடன்ஸ் அப்படின்னா நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு சொல்றது, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஹையர் எஜுகேஷன்ஸ் பத்தி சொல்றது, அதை மட்டும் இருந்தாங்க சார். பட் கெரியர் கைடன்ஸ், ஆக்சுவல் கெரியர் கைடன்ஸ்னா என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு நீங்க வந்து சோர்ந்து இருக்கிற ஒரு இளைஞனை தட்டி அவன் ஏன் சோர்ந்து இருக்கான்னு கேட்கறதுல இருந்தே ஒரு கெரியர் கைடன்ஸ் தாங்க சார். ஸோ நிறைய வேஸ் சொன்னீங்க சார், எப்படி எப்படி போய் நம்ம ரீச் பண்ணலாம், இதுதான் நம்ம வேலைன்னு இல்லை, நம்மளுக்கு கீழே வரைக்கும் நம்மளுடைய ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படிங்கறத நீங்க சொன்னீங்க சார். அண்ட் எலிசா டூலிட்டில்ங்கிற கேரக்டர் வந்து நான் போயம்ல ஸ்கூல்ல படிச்ச கேரக்டருங்க, அது ரொம்ப பிடிச்சமான கேரக்டருங்க சார். அதை நான் மறந்து போட்டேன். பட் இன்னைக்கு நீங்க அதை வந்து எந்த இடத்துல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க, நாலேஜ் அந்த பவரை நீங்க எவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படிங்கறது வந்து சோ ஐ அம் வெரி மச் இம்ப்ரெஸ்ட் வித் யூ சார். உங்களை மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக நான் என்ன வேற வழியே கிடையாது. யாராவது சைக்காலஜில கேட்கிறப்ப உடனே கலெக்டிவ் அன்கான்சியஸ் இவங்க படிக்கதான், அப்படி படிக்க சான்ஸ். கவுன்சிலிங்னா வந்து உட்கார ஆள்கிட்ட அக்கறையா பேசி லிசன் பண்ணாவே போதும். he will correct himself. நம்ம ஒண்ணும் பெரிய இதா இருக்க வேண்டியதே கிடையாது. படிக்காத அப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் பல பேர்கிட்ட வழி கேட்டு ஊருக்கு போய் சேர்ந்துருவாரு. படிச்ச பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சார்லட்டன் சொல்லுவாங்க, ஆஃப் பேக் இதா இருக்கும். அவங்க சொல்றதையும் அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கும் சுயமா முடிவெடுக்க முடியாது. எனக்கு இப்ப நீங்க ஒரு மணி சொல்றது, நீங்க சொல்றது, ஷீலா சொல்றது, இது மாதிரி one swallow can also make a season. 2-3 people when you tell like that, I feel that I am relevant நான் நினைச்சுக்கிறேன். ஏன்னா அப்படி நினைச்சுக்கிறாட்டியும் நீங்க புரிஞ்சுக்கிற காண வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறோம்னே ஒழிய நான் எனக்குள்ள இது நியாயம்னு எனக்கு தெரியும். அந்த இது வந்து உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். அதுக்கு பேரு தான் திங்ஸ் ஃபால் அபார்ட் தி சென்டர் கேனாட் ஹோல்ட். உங்க எல்லாருக்குள்ள ஒரு மையம் இருக்கும்ல, உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குல்ல, அந்த அடையாளம் வந்து ரொம்ப அறம் சார்ந்ததா இருந்துச்சுனாக்கா உலகம் அதை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம கரெக்டா செஞ்சுட்டே இருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா சத்தியம் என்பது 3 காலத்திலயும் இருக்கும். நேற்று இருந்து இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்கும். அப்படி எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளவு நாள் வேலை பாக்குறப்ப திடீர்னு எம்பிஏக்கு இன்கிரிமெண்ட் கொடுப்பாங்க, பிடிச்சிருவாங்க. எனக்கு இருக்கிறதுலயே எந்த ஒரு வெஹிக்கிள் எதுவுமே கஷ்டமா தான் எனக்கு இருந்திருக்கும். பட் அதெல்லாம் வாழ்க்கையில எனக்கு ரொம்ப சாதாரணம். அப்பதான் எனக்கு பெருசா ஞாபகம் வரும், எவ்வளவு பேர் உலகத்துல வந்து எவ்வளவு இழந்தாலும் என்னை இழக்காம நான் இருக்கிறேன் அப்படின்றத எனக்கு முக்கியம். என்னை இழக்கிறது எப்படின்னா பெரிய நியாயம் இருந்தா என்னை இழப்பேன். எப்படின்னா ஒரு உப்பு கடலை தேடி போன உப்பு வந்து கடலோட காணா போயிருக்கு பாருங்க, அந்த மாதிரி காணா போறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். அதனால வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என்னை வந்து சின்ன நூல் கண்டு என்னை செயல்படுத்தாரு. அது மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து உங்களுடைய ஒரு இதை வச்சுக்கோங்க, ஒரு ஐடென்டிட்டி, அந்த ஒரு ஆத்தென்டிக்கா நம்ம மேல சிறுசா இருந்தாலும் அதுல ஒரு முழுமை இருக்கு. அந்த மைக்ரோகாசம் இஸ் தி மேக்ரோகாசம். நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், a drop contains the ocean, then ocean contains drop. ஒரு துளிக்குள்ள கடல் இருக்கின்றத விட கடலுக்குள்ள ஒரு துளிக்குள்ள கடல் இருக்கு, கடலுக்குள்ள ஒரு துளி இருக்கிறது வேற. நீங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு துளி தான், அதுலயே ஒரு யுகம் தான், அது ஒரு பிரபஞ்சம் தான், அது ஒரு மைக்ரோகாசம் தான். யூ ஆர் தி கிங் ஆர் குவீன் ஆஃப் யுவர் ஓன் டொமைன். இந்த மாதிரி ஒரு செல்ஃப் இது இருக்கணும். செல்ஃப் ப்ரைடுன்றது இந்த பாரதி சொல்ற மாதிரி அது ஆணவம் இல்லை, அது வந்து அடையாளம், நம்மளுடைய அடையாளம். நம்ம அடையாளத்தை நம்ம ஒவ்வொரு நேரத்திலும் நம்ம வேலையில இருந்து சின்ன சின்ன அளவு காமிச்சோம்னாக்கா, அதனாலதான் அணிலுக்கு 3 கோடு போட்டிருக்காங்க, பாலம் கட்டுறதுக்காக இல்ல. அந்த அணில் வந்து அது அளவுல போய் மண்ணில் போயிட்டு வந்தா கூட அதோட உணர்வு இருக்கு பாருங்க. அதே மாதிரி பாலத்துல பாத்தீங்கன்னா கடல் ஒரு குருவிகள்ல பாத்தீங்கன்னா அந்த குருவி வந்து எப்படி நம்பிக்கை தான் உலகம். அது நம்ம நீட் நாட் ஆல்டர் தி வேர்ல்ட் பை அவர் ஓன் இது. இதெல்லாம் தான் வந்துட்டு நிறைய இருக்கு பேசுறது. Thank you sir, thank you so much sir. Nice topic, telling Sheila, very good. நீங்க ஏதாவது என்ன சொல்லணும் ஃபியூச்சர்ல, நான் ஒண்ணு பண்ணேன், நானு அது எனக்கு சந்தோஷமா இருந்தது சார், ஏதாவது ஒரு செயலை சொல்லணும். அப்படி சொல்லிட்டு நான் ஷீலா சார் அப்படின்னு சினிமால டைரக்டர் கார்டெல்லாம் போடுவாங்க, அது மாதிரி உங்க அடையாளம் என்னன்னாக்க செயல் தான். நாட் தி நேம் அண்ட் ஃபார்ம் இஸ் ஒன்லி இது வந்து. Thank you sir.
ஏங்க வேற யாராவது சொல்லுங்க. பர்வீன் கமான் சொல்லுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. என்னுடைய நேம் பர்வீன் வெரி சார். குட். நான் 2009 ஜாயின் பண்ணேன். 2011 நீங்க வந்து ஒரு மாக் இன்டர்வியூக்கு ஜட்ஜா வந்தீங்க. சரி. சேலம் ஆபீஸ்க்கு வந்திருந்தீங்க சார். ஞாபகம் இருக்கு. அப்ப இந்திரா இதுல இருந்து வந்தேன், ராஜீவ் காந்தி. சார் அப்ப அந்த டைம் வந்து நான் ஆக்சுவலா அந்த விஜி சீட்டு பார்க்கும்போது உங்களுடைய ஸ்பீச்சை என்னால கவனிக்க முடியல. ஏன்னா என்னுடைய சீட்டு வந்து அப்ப மார்க் இன்டர்வியூக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க, அட்டெண்டன்ஸ் போடுறதே உங்களுடைய கவனம் இருந்தது. உங்களுடைய ஸ்பீச்சை நான் கவனிச்சதே இல்லை. இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க ஸ்பீச்சை கவனிக்கிறேங்க சார். லாங் பேக் ஒரு 14 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு தான் கவனிக்கிறேன். ஆனா மார்னிங் ப்ரோக்ராம் ஆரம்பிச்ச 11ல இருந்து அந்த நீங்க பேசுன இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோட்டிவேஷன். எப்படின்னா நீங்களாம் அன்னைக்கு பேசுறத நான் கவனிச்சேன்னா அன்னைக்கு நான் குரூப் 1 எழுதியிருப்பேன். அவ்வளவு மோட்டிவேஷன் இன்னைக்கு கொடுத்தத உண்மையாலுமே அன்னைக்கு. ஏன்னா அன்னைக்கு வந்து மார்க் இன்டர்வியூக்கு வந்திருக்கிறவங்களை பார்த்தே நான் வந்து குரூப் 2 அப்ளை பண்ணணும்னு நினைச்சேன். சரி, நம்மளாலையும் எழுத முடியும் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுச்சு 2011. அதே மாதிரி 2012லயும் செலக்ட் ஆன. பட் அன்பார்ச்சுனேட்லி என்னால போக முடியல ஊட்டிங்கிறதுனால. ஆனா அந்த ஸ்பீச், உங்களுடைய ஸ்பீச்சை நான் கேட்டிருந்தேன்னா நான் குரூப் 1லயே செலக்ட் ஆயிருப்பேன். எனக்கு அந்த ஒரு உண்மையாலுமே சார் நீங்க ஒவ்வொரு பாயிண்ட்டும் சொல்லும் போது எப்படி சப்ஜெக்டிவா இருக்கணும், அப்ஜெக்டிவா இருக்கணும்னு சொன்னீங்க. ஜாபுக்கு கேரியருக்கு கேட்டீங்க, எம்ப்ளாயபிலிட்டி, இவ்வளவு விஷயங்கள் கேட்க கேட்க எனக்கு வந்து ரொம்ப ஆர்வமா இருந்ததுங்க சார். ஒவ்வொரு மனிதனுக்கும் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நானும் இன்ன வரைக்கும் கேரியட்டா போனதில்லை. பட் நாம போனா எப்படி மோட்டிவேட் பண்ணணும், சார் மாதிரி பேசணும் அப்படிங்கறது ஒரு உத்வேகம் எனக்குள்ள வந்திருக்கு. அதே மாதிரி உங்களை மாதிரி நிறைய கத்துக்கணும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா உங்களை மாதிரி நீங்க ஒரு நிமிஷம் கூட நிறுத்தாமல் பேசுனீங்க. அந்த பேச்சே வந்து ஒருத்தரை தன்னிலைப்படுத்தின மாதிரி இருந்தது. அவங்களைய கவனிக்க வைக்கிறதுக்கு எங்கேயுமே அவங்களுடைய மனசை சிதறடிக்கவே கிடையாது நீங்க பேசுனது. அந்த மாதிரி ஒருத்தரை மனசை ஒரு முகப்படுத்துற அளவுக்கு நீங்க உங்களுடைய ஸ்பீச் இருந்தது சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க சார். இதெல்லாம் நான் உண்மையாலுமே கேட்கலன்னு ஒரு வருத்தம் சார். அப்புறம் இன்னொரு ரெக்வஸ்ட் சார், திருச்சியில மந்த்லி ஒன்ஸ் டிஹெச்க்கு நடத்துறேன்னு சொல்லியிருக்கீங்க, கேரியர் டாக் ஏதோ சம்திங். அது என்னைக்குங்க சார் அது மந்த்லி? இல்ல, நான் வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறப்ப, அசிஸ்டன்ட் டைரக்டர் திருச்சி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல இருக்கிறப்ப அப்ப வந்து என்ன பண்ண பிஹெச் யூனிட் இருக்கும்ல, டிசபிலிட்டி யூனிட் இருக்கும்ல நமக்கு. அது மாதிரி உங்களுடைய ஆபீஸ்லயுமே ஒரு யூனிட்னு இல்லாட்டி கூட ஒரு பீப்புள் கிளாஸ் வேரியஸ் டிஃபரெண்ட்லி ஏபிள்னு இருக்கும் பாருங்க. அவங்கள வந்து ரொம்ப தூரத்துல இருந்து வர முடியாம ப்ராக்சிமிட்டி இருக்கிறவங்களையோ இல்லாட்டி அவங்க வந்தாங்கன்னா உங்களுக்கு கூப்பிட்டா நீங்க வர முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவங்கள வந்து வெற்றி பெற்றவங்க அந்த பக்கத்துல இருப்பாங்க பாருங்க, பேங்க்ல இதுல ஆண்டர்பிரினர் பல ஆட்கள் இருப்பாங்க பாருங்க, ஜெயிச்சவங்க. அவங்கள வந்து நம்ம கேட்டுக்கிட்டு இவங்கள ஒரு 50 பேரு 100 பேருக்கு நம்மள வர வச்சு அவங்களுக்கும் சிரமம் கொடுக்காம வர்றதா இருந்தாக்க அந்த மாதிரி வச்சு பண்ணோம்னாக்க நிஜமான உதாரணங்கள். இந்த டார்கெட் குரூப் இருக்கும் பாருங்க, the man who wear the shoe only know exactly where the shoe pinches. அந்த யாருக்கு வழி சொல்றது அந்த டார்கெட் குரூப் அது தெரியும். வந்து இப்ப நீங்க சொன்னோன்னே சார் அதை நான் கேட்கலன்னு சொல்றப்ப இப்போ ஒண்ணு சொன்னோன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னாக்கா, நான் அந்த வேலை பார்த்துக்கிட்டே எத்தனை பேர் வராங்கன்னு பார்த்துட்டு உங்க பேச்சையும் கேட்டேன் சார்னு சொல்லிடுவீங்க. எப்படின்னாக்கா வயல்ல வேலை பார்க்குற அம்மாவை பாத்தீங்கன்னாக்கா ஒரு மரத்துல வந்து ஒரு 20 தொட்டில் இருக்கும். அவங்க வயல்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க குழந்தை சிரிஞ்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அதே மாதிரி கரகாட்டம் ஆடுறவங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளயும் மைண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா செவரல் ஆங்கிள் பண்ணிட்டே இருக்கும். நம்ம அப்படி நம்ம ட்ரெயின் ஆகாம இருக்கோம். அதனால இவர மல்டி டாஸ்கர் தான் நீங்க. அது மாதிரி அடுத்த தடவை வந்து யாராவது பேசினாங்கன்னா நானே அங்க வந்தேன்னாக்கா நீங்க ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே அப்படியே வந்து உண்மையிலே யூரோ கேப்பபிள். நம்ம அப்படியே காலையில போவாங்க, வயலுக்கு போவாங்க, வருவாங்க, உலக்க எடுத்து இது பண்ணுவாங்க, குத்துவாங்க, இது பண்ணுவாங்க, குழந்தைய தூக்கி வைப்பாங்க. நம்ம தமிழ்நாடு விமன் மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் மாதிரியோ ஆண்கள் மாதிரி இருக்கு. ஸ்கில்ஸ் எல்லாம் நிறைய விண்டோஸ் திறக்காமே இருக்கு. அந்த கண்டிப்பா நீங்க பேசுறத பார்த்தா நான் நிறைய ஸ்கில் கத்துக்கணும்னு ஆசை வந்துருச்சுங்க சார். உண்மையாலுமே நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது ஆசை வந்தா வெக்கம் மரியாதை அது பாட்டுக்கு வந்துடும். You will learn a lot from everyone. Thank you sir. Thank you sir. Thank you. எனக்கு ரொம்ப நிறைவா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து 4 பேரும் ஒவ்வொருத்தரும் சரி